எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மணத்தி கணேசன், இந்தியன் கபடி பிளேயர், அர்ஜுனாவாடி. நான் வந்து சிறு வயதிலே என்னுடைய கபடி ஆர்வத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதை வச்சு என்னுடைய அன்பு தம்பி டைரக்டர் மாரி செல்வராஜ் அவங்க வந்து என்னுடைய கபடி விளையாட்டை வந்து ஒரு மையமாக வைத்து ஒரு சிறந்த ஒரு பைசன் காலமாடன்னு ஒரு திரைப்படத்தை உருவாக்கிறாங்க. உண்மையிலே மாரிக்கு வந்து என்னுடைய அதாவது நன்றிங்கிற வார்த்தைக்கு இதே இல்லை. இந்த மனமார்ந்த மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு மாரிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் வந்து கபடியோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து எப்படி வந்திருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டிருக்காங்க. கடின உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு சிறந்த படமாக இருக்கும். வருங்கால இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய சிறந்த படமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து கிராமப்புறங்களில் என்ன விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த விளையாட்டுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபடி வந்து சின்ன சின்ன கிராமத்தில் வந்திருக்கும். ஃபுட்பால்னு சொல்லி தான் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் நாசிரேத்து, வீரபாண்டிப்பட்டினம், காயல்பட்டினம், புன்னக்காயல் இங்கே தான் ஃபுட்பால் இருக்கும். வாலிபால்னால் முதலூர் அந்த ஏரியாவில் இருக்கும், தூத்துக்குடி. அதுக்கப்புறம் கோயில்பட்டி எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக ஹாக்கி. அவங்களாம் வந்து இன்றைக்கி சிறந்த ஒரு படைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு டீமுக்கு 4-5 பேர் ஜூனியர் டீமில் கோயில்பட்டி பசங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கபடிக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து 2-3 பசங்க தமிழ்நாடு டீமுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நாசிரியத்துங்கெல்லாம் பசங்க இன்றைக்கி அவங்க மாநிலத்துக்கும் மாவட்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வாலிபாலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு டீமில் நவீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. ஜாதிங்கிறது வந்து எப்படின்னாக்கி அது வந்து நான் ஸ்போர்ட்ஸில் வந்து அதை நான் பெருசாக நம்ப மாட்டேன். ஏன்னா சண்டைகள் வர்றது வந்து வெளியே தான். கிரவுண்டில் வந்து ஒரு பிளேயர் வந்து இன்ன வரைக்கும் யாரும் சண்டை போட்டதில்லை. அதனால் விளையாட்டை வந்து அழிக்கிறது வந்து வீரர்கள் ஒழிஞ்சு நீங்கள் சொன்னீங்களே சாதின்னு சொல்லி அந்த ஜாதிங்க முத்திரை குத்திட்டு ஒரு சில ஆட்கள் வந்து விரோதம் பண்ணுறாங்க ஒழிஞ்சு. ஆனால் வந்து விளையாட்டு வந்து என்றைக்கும் ஜாதிக்குள்ளே போகவே போகலை. திறமையுள்ள விளையாட்டு வீரர்கள் எங்கே இருந்தாலும் வெளியே வருவாங்க காமிக்க தான் பைசனுடைய இது. டேரக்டர் வந்து அதை தெளிவாக காமிச்சிருக்காரு. டேரக்டர் வந்து உங்களை வச்சு உங்களோட கடின உழைப்பையும் உங்களோட இதை வச்சு கபடியை மையமாக வச்சு நான் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் வந்து டேரக்டர் வந்து என்னோட உழைப்பு இப்பெல்லாம் இருந்துச்சு தம்பின்னு சொல்லி கபடி முழுக்க அவர்கிட்ட வந்து சொல்லி காமிச்சேன். அதாவது ரியல் உண்மையிலே துரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவருடைய கபடி மேலே உள்ள ஆர்வம், அவர் கபடி மேலே உள்ள நம்பிக்கை, அவர் கபடி மேலே உள்ள காதல் 2 வருஷத்தில் வந்து கபடி கற்றுக்கிட்டு வச்சு. காதல் பற்றி வந்து அது வந்து டேரக்டர் வந்து அவர் வந்து படம்ங்கிறதுனால காதல் எல்லாமே வச்சிருப்பாரு. காதல் வந்து எனக்கு கபடி தான் பெரிய காதல்.